வணக்கம். ஸோ எம்டிஎஸ் 2024 ஆன்சர் கீ விட்டு எல்லாம் பயங்கரமாக அனாலிசிஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த அனாலிசிஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ ஒரு சேஃப் ஸ்கோர் சொல்கிறேன். சேஃப் ஸ்கோர் தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக 110 115 வந்து உங்களோட மார்க் இருக்கணும். ஹார்டு ஷிஃப்டாக இருந்தால் இந்த மார்க்குக்கு கன்ஃபார்ம் வேலை கிடைக்கும். ஒருவேளை ஈஸி ஷிஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ 110 115 வந்து ஓரளவுக்கு சேஃபான ஸ்கோராக இருக்கும். ஹார்ட் ஷிஃப்டாக இருந்தால் உங்களுக்கு லக்கி. ஈஸி ஷிஃப்டாக இருந்தால் மேக்ஸிமம் 5 7 to 8 மார்க்ஸ் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போனா 115 வச்சுக்கிட்டால் 123 அப்படி தான் வரும். அது வந்து உங்களுக்கு கேட்டகரியை பொறுத்து மாறும். ஒருவேளை நீங்கள் ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா இது பத்தாது, அதுக்கு கீழே ஓபிசியாக இருந்தாலுமே பத்தாது, எஸ்சி எஸ்டியாக இருந்தாலுமே ஓரளவுக்கு பார்டரில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு அசம்ஷன் தான் பண்ண முடியுமே தவிர நம்மளால் எக்ஸாக்டாக எதையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த அனாலிசிஸ் இந்த அனாலிசிஸ் பார்த்து குழப்பாமல் ஒரு வேலிடான அனாலிசிஸ் ஆர்பிஇ அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலில் வந்து அனாலிசிஸ் வரும். ஸோ அதை மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட அதில் வர கட் ஆஃப் தான் ஃப்யூச்சரில் வரப்போகிற கட் ஆஃபாக இருக்கும். இது வரைக்கும் இந்த சேனலில் வந்து அனாலிசிஸ் வந்து அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அதை நம்புகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, சரி ஆன்சர் கீ வந்துடுச்சு. ஆன்சர் கீ வந்தாச்சு, நீங்கள் ராமார்க் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹவல்தாரோட ஃபிசிக்கல் நடக்கும். ஹவல்தாரோட ஃபிசிக்கல் வந்து 3 to 4 days நடக்கும். ஸோ நமக்கு வந்து எம்டிஎஸோட வேக்கன்சி 6K, ஹவல்தாரோட வேக்கன்சி வந்து 3K. ஸோ மொத்தமாக 9.5K வரும். இதுதான் நம்ம இப்போதைக்கு இருக்க வேக்கன்சி. ஆக்சுவலி இது குட் வேக்கன்சி. 2023 கட் ஆஃப் ஜென்ரலுக்கு வந்து 131 நினைக்கிறேன். ஸோ இதோட வேக்கன்சி வந்து 1.7K அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இதுக்கு கம்மியாக தான் இருக்கும். 120 130 தான் கட் ஆஃப் இருக்கும் ஜென்ரலுக்கே. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து தனியாக எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ வந்து நான் ஆர்பி ரிலீஸ் ஆனோடனே நீங்களே பார்த்துக்கோங்க, நான் வந்து போடுறேன் ஒரு தடவை. ஸோ இந்த ஹவல்தார் ஃபிசிக்கலுக்கு அப்புறம் ஹவல்தாரோட ஃபிசிக்கல் வந்து நீங்கள் காலையில் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஈவினிங்கே சொல்லிடுவாங்க. மேக்ஸிமம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எனக்கு டிஸ்டன்ஸ் மறந்து போச்சு, 15 minutesன்னு நினைக்கிறேன். ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். வாக்கிங் மட்டும்தான் இருக்கும், நீங்கள் நடக்கணும். ஃபிசிக்கலில் ஹவல்தார் ஃபிசிக்கலில் இதுக்கு வந்து கண்ணாடி போட்டுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. செஸ்ட்டு ஹைட்டு வெயிட்டு இதை மட்டும்தான் செக் பண்ணுவாங்க அங்கே கிரவுண்டுக்கு போகிறப்ப. ஸோ ஹவல்தார் ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹவல்தார் ஃபிசிக்கல் வரதுக்கே வந்து ஆன்சர் கீ வந்ததுலேருந்து 1.5 months, 1 மாதத்துக்கிட்ட ஆயிரும். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிசம்பர் வந்துடுச்சு. ஸோ ஜானில் தான் வந்து நமக்கு வந்து ஃபிசிக்கலே வரும். இந்த ஃபிசிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட். ஸோ இந்த ஃபிசிக்கலை நீங்கள் பாஸ் பண்ணிங்க, நீங்கள் எம்டிஎஸும் ஹவல்தார் ரெண்டுமே பாஸ் பண்ணியிருந்தாலுமே போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வாங்க ஃபிசிக்கல். உங்களுக்கு ஹவல்தார் வேணாம், கன்ஃபார்ம் ஹவல்தார் வேணாம், எனக்கு எம்டிஎஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னா நீங்கள் போகாதீங்க ஹவல்தார் ஃபிசிக்கலுக்கு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மார்க் வச்சுருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் எனக்கு எம்டிஎஸ்ஸே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஹவல்தார் போக தேவையில்லை. ஒருவேளை எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, ஏன்னா ஹவல்தார் போனால் எனக்கு அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க. இட்ஸ் யுவர் சாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரிசல்ட் வந்தோடனே இது வந்து ஸ்டேட் வைஸ் தான் வரும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனி கட் ஆஃப்.
2022 வந்து ஜென்ரலோட கட் ஆஃப் வந்து 129. 2023 வந்து 130. சாரி 129 இல்லை 125 என்னமோ தான், 126 125 தான். ஸோ இந்த வட்டம் வந்து கண்டிப்பாக இதை விட கம்மியாக தான் இருக்கும், இந்த 130யோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து ஸ்டேட் வைஸ் வரும். ஸ்டேட் வைஸுக்குள்ளே இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா யூஆர், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் அப்படின்னு தனியாக வரும். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாமினேஷன் வரும். நாமினேஷனில் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ இது வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது, இது ரேண்டமாக தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரேண்டமாக செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது தெரில. ரிசல்ட் வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது, இந்த மாதிரி பிடபிள்யூடி, சிபிடபிள்யூடின்னுவாங்க, நிறையா இருக்குது. பட் இதில் வந்து நம்ம எதையுமே சூஸ் பண்ண முடியாது. நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கூப்பிடுவாங்க, மெயில் வரும் அண்ட் ஃபோனு பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அனுப்புவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ்ஸு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்ல, ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக வந்து தனித்தனியாக வீடியோ போடுவோம். ஸோ உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெரிஃபிகேஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கால் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ்லேருந்து க்ளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக டிபார்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து டிபார்ட்மெண்ட் டிவின்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து எஸ்எஸ்சி வந்து தனியாக டிவி நடத்தி அதுக்கப்புறம் உங்களை வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ டேரெக்டாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்துவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடத்தி மேக்ஸிமம் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. முக்கியமாக தேவைப்படுற சர்டிஃபிகேட்ஸ் 10th சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஓபிசியாக இருந்தால் ஓபிசி, எஸ்சி சர்டிஃபிகேட்டு, எஸ்டி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டேட் பீரியட், நோட்டிஃபிகேஷன் வந்த டேட் பீரியடுக்குள்ளே நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் 3 years கிட்ட வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பட் சேஃபர் சைடுக்கு வந்து இப்போ இருக்குது, இப்போ கரண்ட்டில் இருக்குது ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இப்போ கரண்ட்டாக லேட்டஸ்ட்டாக என்ன வச்சுருக்கீங்களோ அதுதான் வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி நம்ம க்ரீன் இங்கில் வந்து இருக்க ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு போகணும். அதெல்லாம் லேட்டராக பார்ப்போம். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பர் 1 இன்னைக்கு, இதிலேருந்து டிசம்பர் 7க்குள்ளே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த டேட்டுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் ப்ராசஸில் வந்து எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஒரேடியாக ஒரு இடத்துல எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மறுபடியும் வெரிஃபை பண்ணுவாங்க. எஸ்ஆர்லாம் இது பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த அவங்க சொல்கிற டேட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு ஒரு ஸ்டேஷன் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன வேலை பார்ப்பீங்க, சில இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும், நீங்கள் வேறு வழியில் அங்கே தான் போய் ஆகணும். ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டில் போய் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் வந்து ஹோல் ப்ராசஸ் ஆன்சர் கீக்கு அப்புறம். ஸோ இதுக்குள்ளே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வரப்போ நம்ம வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும், அதை எப்படி வாங்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். நல்லா படிங்க. யூ கேன் டூ இட், யூ வில் கெட் இட்.